அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கட்ட செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்தில் இருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் இன்று வடக்கிற்கு விஜயம். காணாமற் போன தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் கிளிநொச்சி மாவட்டத்திற்குரிய 2ஆம் நாள் அமர்வு இன்று. தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட இறுதி வரைவு அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் மீதான பொதுமக்களின் யோசனைகளை கேட்டறியும் குழுவிடம் கையளிப்பு. கனாவைச் சேர்ந்த பிரஜி ஒருவர் பிலிப்பைன்ஸில் வைத்து படுகொலை. தொடர்பு விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் மார்கரெட் வால்ஸ்ட்ராம் இன்று வடக்கிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். வடக்கிற்கு விஜயம் செய்யவுள்ள ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் வடமாகாண ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன்போது நலன்புரி முகாம்களுக்கும் செல்ல உள்ளதுடன் சிவில் அமைப்புகளையும் சந்திக்க உள்ளதாகவும் மரபன் பிளவு வீட்டு திட்டத்தையும் ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் கண்காணிக்க உள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று முன்தினம் நாட்டை வந்தடைந்த ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவை நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார். ஸ்வீடன் அமைச்சரின் இந்த விஜயத்தினூடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதுடன் வர்த்தக துறையிலான ஒத்துழைப்புகளையும் மேலும் வலுப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியது. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சபாநாயகருடன் ஸ்வீடன் வெளிவிவகார அமைச்சர் மார்கரெட் வால்ஸ்ட்ராம் உத்தியோகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபடுவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. காணாமற் போன தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் கிளிநொச்சி மாவட்டத்திற்குரிய 2ஆம் நாள் அமர்வு இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை 8:30 மணியளவில் அமர்வு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சாட்சி விசாரணை அமர்வுகளில் சாட்சியம் அளிப்பதற்காக கரைச்சி, கண்டாவளை, பூநகரி மற்றும் பச்சிலைப்பள்ளி ஆகிய பிரதேச செயலர் பிரிவுகளில் காணாமற் போனோர் தொடர்பில் முறைப்பாடுகளை செய்துள்ளவர்களுக்கு அழைப்பு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய சுமார் 1500 பேருக்கான அழைப்பு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தவிர காணாமற் போனோர் தொடர்பில் புதிய முறைப்பாடுகளும் அமர்வு சாட்சியங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டார். இதேவேளை நேற்று ஆரம்பிக்கப்பட்ட அமர்வில் பேராணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ள சாட்சி விசாரணைகளுக்கு தூரப்பகுதிகளிலிருந்து வருவோருக்கான விசேட பஸ் சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. 2016ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் டாப்பில் திருத்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேர்தல் திணைக்களம் தெரிவித்தது. அதற்கமைய தேர்தல்கள் அதிகாரிகளாக செயற்படும் கிராம சேவையாளர்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மேலதிக தேர்தல் ஆணையாளர் MM முகமது குறிப்பிட்டுள்ளார். 25 மாவட்ட தேர்தல் செயலகங்களை மையப்படுத்தி இந்த தெளிவூட்டல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட வாக்குகளை டாப்புகளை மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலதிக தேர்தல் ஆணையாளர் MM முகமது சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட இறுதி வரைவு அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் மீதான பொதுமக்களின் யோசனைகளை கேட்டறியும் குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தீர்வு திட்ட வரைவை நேற்றைய தினம் நேரில் சென்று கையளித்துள்ளதாக தமிழ் மக்கள் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் மீதான பொதுமக்களின் யோசனைகளை கேட்டறியும் குழுவினால் கருத்துக்களை கேட்டறியும் இறுதி தினம் நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட இறுதி வரைவு அந்த குழுவினரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் தமிழக மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்டுள்ள இறுதி தீர்வு திட்ட வரைவு தமிழ் தலைமைகளிடமும் சர்வதேசத்திடமும் கையளிக்கப்பட உள்ளதாகவும் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிக வேகம் காரணமாக இடம்பெற்ற வாகன விபத்துகளினால் 24 பேர் வரை காயமடைந்துள்ளனர். கண்டி பிரதான வீதியில் யக்கல அழுத்கம 20 மைல் கழிக்கு அண்மையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். பெண்ணொருவர் ஓட்டிச் சென்ற கார் ஒன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த இடத்தில் இருந்த வியாபார நிலைய உரிமையாளர் ஒருவர் விபத்தில் படுகாயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை ஒல்லாந்திலிருந்து நாட்டிற்கு வந்த பெண்ணொருவர் பயணித்த வேன் ஒன்று ஒலந்தவாவியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதிக வேகம் காரணமாகவே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் கொழும்பு 5 ஹெவ்லாக் வீதியில் 5 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்து இடம்பெற்ற காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சுமார் 87 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப்பொருளுடன் பாகிஸ்தான் பிரஜை ஒருவர் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று தினம் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக சுங்க ஊடக பேச்சாளரும் பணிப்பாளருமான தர்மசேன கஹதவக் தெரிவித்தார். 8 கிலோ 700 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் சந்தேக நபரின் பயணப்பகுதியிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள பாகிஸ்தான் பிரஜை தோஹாவிலிருந்து லாகூர் ஊடாக நாட்டை வந்தடைந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதேவேளை 15 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் கட்டளையிடும் அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் தானசிங்க தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகள் தலைமையகத்தில் பணிபுரிந்த கட்டளையிடும் அதிகாரி ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் ஏனைய சிறை அதிகாரிகளும் தொடர்பு பட்டுள்ளார்களா என்பது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். குறித்த கட்டளையிடும் அதிகாரி உள்ளிட்ட மேலும் 2 நேற்று முன்தினம் பண்டாரகம பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹெரோயினுடன் கார் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பயணித்த காரையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். செய்திகளின் தொகுப்பு அடுத்து. காலை ரிபன் கல்லூரியின் மதில் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. பாடசாலை முடிவடைந்த சந்தர்ப்பத்திலேயே விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் 6 சிறுவர்கள் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் சிகிச்சைகளுக்காக கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மாகாண சுகாதார அமைச்சு ஏற்பாடு செய்திருந்த மாநாடு ஒன்று நேற்றைய தினம் தேசிய ரத்த வங்கியில் இடம்பெற்றது. சுகாதார மற்றும் சுதேச வைத்திய அமைச்சர் ராஜித சேனரத்ன இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் அனைத்து மாகாண சுகாதார அமைச்சர்களும் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த வேலைத்திட்டத்தில் தேசிய வைத்தியசாலையின் குழாத்தினர் கலந்து கொண்டனர். வைத்திய குழாத்தினரும் நோயாளிகளுக்கும் இடையில் சுமூக உறவினை பேணுவது தொடர்பில் இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. திரைப்படம் தொடர்பான தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தி அறிக்கையில் 10:25 மற்றும் 11:25 பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.